சிறப்புகள் நிறைந்த சித்ரா பௌர்ணமி. அழகிய முகிலினங்கள் ஊர்வலம் போக வெள்ளி நிலவவள் அழகாக ஒளிர சூரியனும் சந்திரனும் ஐக்கியமாக ஆன்மீக வழிபாட்டில் ஆத்ம பலத்தை கொடுக்கும் நன்னாளாகவும் மாதந்தோறும் தான் பௌர்ணமி வருகிறது. சித்திரை மாத பௌர்ணமிக்கு அப்படி என்ன சிறப்பு? இளவேனிற் காலம், இறைவனின் ஜாலம் என்று சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடி சூரியன் உச்சத்தில் முழு நிலவாய் ஒளிரும் நாளையே சித்ரா பௌர்ணமி நன்னாளாக கொண்டாடி வருகிறோம். சித்ரா பௌர்ணமியின் சிறப்பென்ன என்று பார்த்தோம் என்றால், யமதர்மனின் சபையில் பாவ புண்ணிய கணக்கை இம்மியும் பிசகாமல் எழுதும் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும், பிரம்மஹத்தி தோஷத்தால் பிடியுண்டு சிக்கித் தவித்த இந்திரன் இந்திரகுல குருவான குரு பகவானிடம் முறையிட அவரும் பூலோகத்தில் உள்ள சிவஸ்தலங்களை வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்று அறிவுறுத்த, தோஷம் நீங்க சிவாலயங்களுக்கு சென்ற இந்திரன் மாதங்களில் முத்திரை பதிக்கும் சித்திரை பௌர்ணமி அன்று மதுரை மண்ணை மிதித்த உடனேயே தோஷம் நீங்கியதை உணர்ந்த இந்திரன் கடம்ப மரத்தடியில் பேரொளி பிழம்பாக காட்சி தந்த சர்வேஸ்வரனை கண்டுகளித்து மனமகிழ்ந்தான். அத்துடன் விண்ணில் இருந்து விமானத்தை வரவழைத்து சோமசுந்தரருக்கு இந்திரனை விமானம் அமைத்ததால் அந்த விமானம் இன்று வரைக்கும் இந்திர விமானம் என்றே அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தில் வான மண்டலத்தில் சூரியனும் சந்திரனும் சமசப்தமாகி முழுமையான ஆகர்ஷண சக்தியை வெளிப்படுத்துவதால் ஆன்ம பலமும் ஆரோக்கிய பலமும் கிடைக்கும் என்றொரு நம்பிக்கை. இந்நாளில் விண்ணோடும் முகிலோடும் வெண் நிலாவும் விளையாட இரவின் மடியில் நிலாச்சோறு உண்டு கழித்து அதிகாலை வேளையிலே குதிரை வாகனத்தில் குடையழகும் வண்ண பட்டழகும் கூட விண்ணையும் மண்ணையும் அளந்தவரின் கண்ணழகும் காட்சி அழகும் காண்போரை கவர்ந்தெழுக்க காண கண்கோடி வேண்டும் என்று காத்திருக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க கள்ளழகர் வைகையில் எழுந்தருள்வதும் இந்த இளவேனிற் காலத்தில்தான். அதிகாலை வேளையிலேயே அழகர் பச்சை பட்டுடுத்தி பவனி வந்து வைகையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தால் அந்த ஆண்டு வேளாண்மை செழிக்கும் என்றொரு நம்பிக்கையில் அழகர் ஆற்றில் இறங்கும் முன்பு அதிகாலையில் பௌர்ணமி நில ஒளியில் உணவிடும் நிலங்களில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்துவது இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் நடைமுறையில் இருந்து வருகிறது. இப்படி ஆண்டாண்டு காலமாக மதுரை மாநகரில் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்படும் சித்திரை திருவிழா சிறப்பான ஒன்று. அதனை போன்று ஒளி வடிவாய் காட்சி தருளும் அண்ணாமலையார் அருள் பாலிக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதற்கும் இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த நன்னாளாக போற்றப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க சித்ரா பௌர்ணமி நன்னாளில் அதிகாலையில் எழுந்து இல்ல தூய்மையுடன் உள்ள தூய்மை கொண்டு வாயிலில் மாக்கோலமிட்டு மங்களம் இசைக்க பௌர்ணமி நோன்பிருந்து இறை வழிபாட்டுடன் இயன்றவரை இயலாதவர்களுக்கு உதவிகள் புரிந்தால் இறைவனருள் கிட்டி இன்பமாய் வாழலாம் இவ்வுலகில். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.